அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, புகழ் ஆசை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் யாருன்னா விருச்சக ராசிக்காரர்கள். இதையெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டிருந்தால் எப்பயோ வாங்கியிருப்போம் ஐயா, இதையெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டிருந்தால் எப்பயோ அனுபவிச்சிருப்போம் ஐயா. என்ன எங்களுக்கு மரியாதை கிடைச்சா போதும், எங்கள் தகுதியை உயர்த்திக்கிட்டால் போதும் அப்படின்னு உண்மையை நேசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுடைய பேர் என்ன? உண்மையை நேசிப்பவர்கள். விருச்சகம்னா உண்மை, விருச்சகம்னா அன்பு, விருச்சகம்னா யதார்த்தம், விருச்சகம்னா போலி இல்லாதவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அப்படி சொல்லலாம். போலினா விருச்சகத்துக்கு பிடிக்காது. ஏன் போலியாக சிரிக்கிற, ஏன் போலியாக நடிக்கிற? ஒருத்தவன் நடிக்கிறவனை பார்த்தா விருச்சக ராசிக்காரவங்க கண்டுபிடிச்சிருவீங்க. போலியாக இருக்கிறவனை பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. உண்மையாக இருக்கானா உண்மையாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்போ விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது. எப்படி தெரியுமா? இதுதான் ட்விஸ்ட்டு. சுக்கிரன் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்குறார்.
பணபலத்தை கொடுக்க போகிறார், இடமாற்றத்தை கொடுக்க போகிறார், பதவி யோகத்தை கொடுக்க போகிறார். இப்போ இந்த பிரெயினில் வந்து பிரைட்டாக ஒரு பிளான் போட்டிங்கன்னா பட்டுன்னு நடக்க போகுது. இந்த பிரெயினில் பிரைட்னா என்ன? நம்பிக்கை. ஒரு ஹை வோல்டேஜ் லெவலில் நீங்கள் பிளான் போடணும். இது செய்யலாமான்லாம் யோசிக்கவே கூடாது. சந்தேகம்ங்கிறது நம்ம பக்கமே வரக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தேகம்ங்கிறது உங்கள் பக்கம் கூட வரக்கூடாது. இந்த இடத்த தான் சுக்கிரன் எதிர்பார்க்குறார். தைரியத்தை வர வச்சுக்கோங்க. யாரோ ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி பண்ணுவார். நீங்கள் தப்பான வழிக்கு போனால் கூட அவர் உங்களை பிடிச்சி வேணாம்ப்பா போவாத, இப்படி போ அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுவார். இதுக்கு முன்னாடி இருந்த சிரமங்கள், சில பேரை நம்பி தலையை விட்டு எப்படா தலையை திருப்பிக்கலாம், உடம்பு போயிடக்கூடாது, தலையாவது நம்ம பிடிச்சி இழுத்துணுங்கிற நினச்சிருந்த நேரத்தெல்லாம் இப்போ ஆண்டவன் தலை தப்புச்சுது தம்புரான் புண்ணியங்கிற மாதிரி கெட்டவர்கள்டேருந்து விலக போகிறீங்க, நல்லவர்களோடு சேர போகிறீங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில சிரமங்கள், சங்கடங்கள் நிவர்த்தியாக போகுது. இந்த நேரத்தில் சில சூட்சமங்களை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நிறைய இடத்துல ஒரு விஷயம் அவன் பேசுகிறது புரியாத மாதிரி இப்போ நீங்கள் இருக்கணும். யாரோ ஒருத்தன் பேசுகிறான், ஒரு ஃப்ரெண்டு பேசுகிறான், சொந்தக்காரன் பேசுகிறான், தெரிஞ்சவன் பேசுகிறான், அறிஞ்சவன் பேசுகிறான், முதலாளி பேசுகிறான், தொழிலாளி பேசுகிறான். அது புரியாத மாதிரி இருக்கணும். அப்படியா, என்ன சொன்னீங்க? ஓ, இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியல அது, ஆனால் அது நம்ம புரிஞ்சிருக்கணும். இப்போ தான் வார்த்தையை கவனிக்கணும். புரிஞ்சிருக்கணும், ஆனால் புரியாத மாதிரி இருக்கணும். சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அது தெரியாத மாதிரி. எல்லாம் நம்ம முன்னாடியே போய் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியும் 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 தெரியும், அவர் தெரியும், அவர் தெரியும் 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 தெரியும், இப்போ சொல்லக்கூடாது. அப்படியா, அங்கே ஒருத்தர் இருக்காரா? ஓ, எனக்கு தெரியல. அவன் நமக்கு பாடம் எடுப்பான். அந்த 5 நிமிஷத்தை நம்ம பொறுத்துக்கணும். ஐயய்யே, தெரியும்னு சொல்லியிருந்தா இந்த பையன் 5 நிமிஷம் பாடம் எடுத்துருக்க மாட்டானே, இந்த சிவஸ்ரீ பேச்சை கேட்டுக்கிட்டு தெரியாதுன்னு சொல்லிவிட்டோமே அப்படின்னு. அது கிடையாது. இப்போ ஸ்பீச்சே அங்கே தான். அவன் பாடம் எடுக்கிறான் பாருங்க, அவன் நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான் பாருங்க, இவன் தெரிஞ்ச மாதிரி யோசிக்கிறான் பாருங்க. இப்போ அவனை பற்றி உண்மை உங்களுக்கு தெரியும். ஓ, ஒரு யமகாதவனை பக்கத்தில் வச்சுருந்தோம் ஐயா, ஒரு யமகாதவளை பக்கத்தில் வச்சுருந்தோமா, இவ்வளோ நாள் நம்ம பக்கத்தில் இருந்தவ இதுக்கு ஆசைப்படுறவளா, இதுக்கு ஆசைப்படுறவனா அப்படின்னு ஆண்டவன் இப்போ காட்டி கொடுப்பார். இப்போ நிறைய பேர் ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு காட்டி கொடுக்குற நேரம். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், புரியாத மாதிரி தெரியாத மாதிரி நீங்கள் இருக்கணுங்கிறேன். ரொம்ப பிரில்லியன்ட். அதுக்கு தான் பிரெயின் எப்பயுமே பிரில்லியண்ட்டாக இருக்கணும்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. பிரில்லியண்ட்னா நம்ம உடனடியாக எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் காட்டிக்கணும். அது கிடையாது. தெரியாத மாதிரி காட்டிக்கிறவன் தான் பெரிய ஆள். வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பேசணும், வாய்ப்பு இல்லாத இடத்துல வாயை திறக்கக்கூடாது. அவங்க தான் பிரில்லியன்ட். இன்றைக்கி நிறைய பேர் படுற சங்கடம் என்ன தெரியுமா, வாய்ப்பு இல்லாத இடத்துல பேசி அவமானப்பட்டுருவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, வாய்ப்புக்காக மட்டும் காத்துருங்க. அந்த வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பான், இந்த நேரம் கொடுப்பான். சுக்கிரன் அதை கொடுப்பார். இப்போ உங்களுடைய லைஃப் ட்ராக் மாறுது. சுகத்தை கொடுக்குற நேரம், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற நேரம், இப்போ நல்ல நண்பர்களை சேர்க்கையை ஏற்படுத்துகிற நேரம், புதிய மனிதர்களுடைய அனுதாபங்கள், அருள், ஆசீர்வாதம் கிடைக்கிற நேரம். மிஸ் பண்ணலாமா? இதுக்கு தானப்பா இவ்வளோ நாள் காத்திருந்தோம். இப்போ கடவுளே பார்த்து நல்லதை கொடுக்கும்போது இதுக்கு நான் எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபிலாசபிஸ்லாம் பேசலாமா? பேசக்கூடாது பிள்ளைகளா, பேசக்கூடாது. ஆன்மீகம் ஒரு நல்ல வழி. அந்த ஆன்மீக நாட்டம் இப்போ அதிகரிக்கும். மனசு திருட்டு எண்ணங்களை தவிர்த்து திருந்துற எண்ணத்தை இப்போ கொடுக்கும் நமக்கு. திருந்துறதுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோமா? அது இல்லை. யாரை எங்கே வைக்கணும், யாருக்கிட்ட எதை சொல்லணும், யாருக்கிட்ட எதை எதிர்பார்க்கணும், இதுவும் மனம் நமக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எம் நப்பன் முருகபெருமானும் என்னப்பன் சிவபெருமானும் உங்களுக்கு மங்களகரமான விஷயத்தை கொடுக்க போகிறாங்க. முருகபெருமானும் சிவபெருமானும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை இனிப்பு வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுங்க. இனிப்பை விட்டுட்டீங்க, நீங்கள் இனிப்பை விட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு இனிப்பான சம்பவங்கள் நடக்காது. நீங்கள் இனிப்பு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, அந்த இனிப்பை வாங்கி 4 பேர் கொடுக்கணும்.
இனிப்புக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு லாபம் இருக்குது. இனிப்பை விட்டு வெளியில் போகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கசக்கும். அது ஏன் உங்களுக்கு புரியல? அதனால் நீங்கள் சப்போஸ் இப்போ சுகர்லாம் நிப்பாட்டிட்டீங்கன்னா கூட இப்போ என்ன பண்ணணும்? இனிப்பு யாருக்காவது வாங்கி கொடுக்கணும். இனிப்பு தொழில் பண்ணுறீங்கன்னா ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை விட்டுட்டோம், வேறு தொழில் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறோம். நீங்கள் இப்போ இனிப்பு வாங்கி அங்கே எல்லோரும் கொடுக்கணும். இனிப்புக்கும் உங்களுக்கு தான் சம்மந்தம். ஒரு திருப்பதி போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 லட்டு வாங்கிட்டு வந்து 4 பேர் கொடுங்க. பயணி போனால் 2 பஞ்சாமிரத டப்பா வாங்கிட்டு வந்து கொடுங்க. அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு நடக்கும். அவ்வளோதான். இனிக்க பேசுகிறவங்க ஒரு பக்கம், இனிப்பை கொடுத்து கவரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இனிப்பு கொடுப்போம், இன்பமாக இருப்போம், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.